தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிலையில் உள்ளாட்சி தேர்தல் முன்விரோதத்தில் கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. விவரங்களை பதிவு செய்யலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் முன்விரோதம் காரணமாக 2022ஆம் ஆண்டு வைகுண்டம் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டார். 3 பெண்கள் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டு இதற்கான வழக்கு விசாரணை திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. வழக்கினுடைய தீர்ப்பு நேற்று முன்தினம் நீதிமன்றத்தினுடைய அந்த நீதிபதி சுரேஷ்குமார் வழங்கினார். 8 பேரும் குற்றவாளிகள் என அவர் தீர்ப்பளித்த நிலையில அதற்கான தண்டனை இன்று அறிவிக்கப்படும் என அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் முதல் குற்றவாளி செல்வராஜ் 43 வயதான இவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். அந்தோணிராஜ், ராஜன், பாபு அலெக்சாண்டர், லீலா ஆகிய 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்தும் அதனைத் தொடர்ந்து மேலும் 3 பேர் ஜாக்குலின், பிலிப், அன்ட்ரோ ஆகிய 3 பேருக்கு 2 மாத சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். 11 ஆண்டுகளுக்கு பிறகு 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த உள்ளாட்சி தேர்தலில் இவர் வைகுண்டம் என்பவருடைய ஆதரவாளர் வெற்றி பெற்ற நிலையில செல்வராஜ் என்பவர் தோல்வியடைந்தார். அந்த முன்விரோதம் 11 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கொலை சம்பவம் நடந்தேறியது. 2 ஆண்டுகளில் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு மரண தண்டனையும் மற்ற 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய நீதிபதி சுரேஷ்குமார் தீர்ப்பளித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிவமணி.